ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வேரியஸ் ஹெல்த் கேர் கமிட்டிஸ், அதாவது ஹெல்த் பிளானிங் கமிட்டிஸ் இந்தியாவில் ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு கமிட்டிஸையும் அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேம்டு கமிட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னா போர் கமிட்டி, முதலியார் கமிட்டி, சதா கமிட்டி, முகர்ஜி கமிட்டி, ஜங்கல்வாலா கமிட்டி, கர்த்தார் சிங் கமிட்டி, ஸ்ரீவத்சவ் கமிட்டி, கிருஷ்ணன் கமிட்டி, பஜாஜ் கமிட்டி, ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ட் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியில் ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா, இதெல்லாம் முன்னாடி வந்த கமிட்டி தான். ஆனால் நமக்கு எக்ஸாம்ஸில் இந்த கமிட்டியில் எந்த கமிட்டியில் என்ன கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக மட்டும்தான் நம்ம மெயினாக அதை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போர் கமிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ஒரு போரிங் டாபிக்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம போர் கமிட்டியை படிக்கிறோம். ஸோ இது வந்து 1946, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இயரால் பண்ணது. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தப்போ இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இது என்னென்னா ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டின்னு இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு. இந்த கமிட்டியில் இப்படி என்ன தான் சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேயில் என்ன சொல்லுது, இந்தியாவில் மார்ட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்காங்க, அதே மாதிரி சானிடேஷன்லாம் ரொம்ப பூராக இருக்குது, கம்யூனிகபிள் டிசீஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வருது. அதனால் என்ன சொல்கிறாங்க, 40,000 பேருக்கு ஒரு பிஹெச்சியை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 3 மில்லியன் பிளான் அப்படின்னு ஒரு பிளானை கொண்டு வராங்க. ஸோ 3 மில்லியன் பிளான் அப்படின்னு என்னென்னா 3 மில்லியன் பாப்புலேஷனுக்கு அது சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். அதில் என்ன சொல்லுதுன்னா, ப்ரைமரி ஹெல்த் சென்டர் 40,000 பேருக்கு ஒன்று இருக்கணும், அதில் வந்து 75 பெட்டட் பிஹெச்சியாக இருக்கணும். அதே மாதிரி செகண்டரி சென்டர் வந்து ஒவ்வொரு பிஹெச்சிக்கு ஒரு குரூப் ஆஃப் பிஹெச்சிக்கு மேலே செகண்டரி சென்டர்னு 650 பெட்டட் ஒரு செகண்டரி சென்டர் இருக்கணும். அடுத்து டெர்ஷரி சென்டராக, அதாவது நம்ம இப்போ மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி டெர்ஷரி சென்டராக 2500 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த 3 மில்லியன் பாப்புலேஷனுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு ஒரு 3 மில்லியன் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஸ்கூல் ஹெல்த்தை கொண்டு வந்ததும் இவர் தான். அண்ட் 3 மந்த் கம்பல்சரி ட்ரைனிங் இன் பிஎஸ்எம். நம்மலாம் சிஆர்ஆரில் இருக்கிறப்ப இந்த 3 மந்த்ஸ் ட்ரைனிங் போயிருப்போம் பிஎஸ்எம்மில். அது இந்த போர் கமிட்டியில் சொன்னது தான். ஸோ ஃபர்ஸ்ட் போர் கமிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் வந்தது தான் அடுத்த கமிட்டி, தட் இஸ் முதலியார் கமிட்டி. இது வந்து 1962 வருது. இந்த முதலியாருங்கிறவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இவர் கொடுத்தது வந்து அதே ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி. போர் கமிட்டி வந்து ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்டல் கமிட்டி, இது ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸஸ் ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், அதேமாரி ஆல் இண்டியா ஹெல்த் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஐஎம்எஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ்னு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. லைக் எப்படி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இருக்கோ அதுமாரி ஐஎம்எஸ்னு ஒன்று ஆரம்பிங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து என்னென்னா சதா கமிட்டி. இது வந்து 1963 சொல்கிறாங்க. இவர் என்ன மெயினாக சொல்கிறாருன்னா, மலேரியா எராடிகேஷனுக்கு இவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. மலேரியாவை பற்றி கொடுத்தவர் தான் சதா கமிட்டி. அதில் என்ன சொல்கிறாரு, பேசிக் ஹெல்த் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு ரோல் ஒருத்தவனுக்கு கொடுக்குறாரு. அது வந்து 10,000 பேருக்கு ஒரு பேசிக் ஹெல்த் ஒர்க்கர் இருக்கிற மாதிரியும், அவர் வந்து பேசிக்காக எல்லா ஒர்க்கும் பண்ணி இந்த மலேரியாவை எராடிகேட் பண்ணுறதுக்கு இவர் நிறையா இது பண்ணியிருக்காரு சதா கமிட்டி. அடுத்தது வந்தவர் தான் முகர்ஜி கமிட்டி. இவர் 1965 அண்ட் 1966 இவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறது, இந்த ஃபேமிலி பிளானிங்கில் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணார். சத்தா எப்படி மலேரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணாரோ, முகர்ஜி வந்து ஃபேமிலி பிளானிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ரூரல் ஃபேமிலி பிளானிங் சென்டர்ஸ் உருவாக்குனார் அண்ட் அர்பன் ஃபேமிலி பிளானிங் சென்டர்ஸையும் உருவாக்குனார். இவர் பண்ண இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னா, ஹி டீலிங்க்டு மலேரியா அண்ட் ஃபேமிலி பிளானிங் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா முன்னாடி வரைக்கும் சத்தா வந்து மலேரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாரா, அதனால் ஒரே ஆள் வந்து மலேரியாவுக்கும் பார்த்துக்கிற மாதிரி இருந்தது, ஃபேமிலி பிளானிங்க்கும் பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதால அந்த ஒர்க்கு வந்து ஃபுல்லாக முடிக்க முடியாத மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அதனால் இந்த முகர்ஜி வந்து இதுக்கு ஒரு தனி ஆள், அதுக்கு ஒரு தனி ஆள்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் டீலிங்க் பண்ணிட்டார், மலேரியாவும் ஃபேமிலி பிளானிங்கும். நெக்ஸ்ட் வந்தவர் தான் ஜங்கல்வாலா கமிட்டி. இவர் வந்து 1967 சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது என்னென்னா, இன்டகிரேஷன் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ், அதுதான் இவர் சொன்னது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், அதாவது பே ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்பெஷல் பே ஒர்க்காக இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் பே, நார்மல் ஒர்க்காக இருந்தால் நார்மல் பே, அந்த மாதிரி ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் சொன்னது தான் நோ ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பை கவர்மெண்ட் டாக்டர்ஸ். இது வந்து இன்னமும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இதில் இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இது கொண்டு வரல, நடைமுறைக்கு கொண்டு வரல. அடுத்த கமிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா கர்த்தார் சிங் கமிட்டி. இவர் வந்து 1973 சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மல்டி பர்பஸ் ஒர்க்கர் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டு வரார், ஒரு புது ரோலை.
இது வந்து 50,000 பேருக்கு ஒரு ஆள், ஒரு பிஹெச்சிக்கு ஒரு ஆள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி மல்டிபர்பஸ் ஒர்க்கருங்கிறத கொண்டு வந்துட்டு அவர் மூலயமா சில இந்த எல்லா ஒர்க்கும் பேசிக்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்தவர் தான் ஸ்ரீவத்சவ் கமிட்டி. இவர் வந்து 1967 ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் ஒரு எம்ஓ இருக்கணும், மெடிக்கல் ஆஃபீஸர் இருக்கணும்னு சொன்னது இவர் தான். தென் வில்லேஜ் ஹெல்த் கைடு, அதாவது 1000 பேருக்கு ஒரு வில்லேஜ் ஹெல்த் கைடு இருக்கணும்னு சொன்னது ஸ்ரீவத்சவ் கமிட்டி. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரோம் ஸ்கீம். அப்படின்னா ரோம் அப்படின்னா என்னென்னா ரீஓரியன்டேஷன் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ரோம் ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தவரும் ஸ்ரீவத்சவ் கமிட்டி தான். இதோட நம்ம அடுத்த கமிட்டிக்கு போகிறோம். தட் இஸ் கிருஷ்ணன் கமிட்டி. இது வந்து 1967 சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அர்பன் ரீவேம்பிங், அதாவது அர்பன் ஏரியாஸில் ஹெல்த் சர்வீசஸ்லாம் ஜாஸ்திப்படுத்துறதுக்கு கிருஷ்ணன் கமிட்டிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் கமிட்டி. ஸோ பஜாஜ்னு பேர் வச்சாலே நமக்கு பஜாஜ் பைக்லாம் தெரியும், அதுமாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ்னு தெரியும். ஸோ பஜாஜ்னு வந்தாலே ஃபினான்ஷியல் நார்ம்ஸ் பற்றி சொல்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1967 சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேன் பவரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மேன் பவர் பிளானிங்கும் பஜாஜ் கமிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு ஒரே ஒரு அம்பர்லா டேர்ம் மாரி அதுக்குள்ளே எல்லா இதையும் கொண்டு வந்துட்டாங்க. யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னால் ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸும் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து 2010 என்னாச்சு, உங்களுக்கு ஹெல்த் பிளானிங் கமிட்டி அப்படின்னு இருந்திருக்கு. அது 2010க்கு அப்புறம் நமக்கு நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நிதி ஆயோக் தான் இந்த ஃபுல் பிளானிங்கையும் கொண்டு சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒரு கமிட்டி பார்க்க போகிறோம். அதுதான் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ பல்வந்த் ராய் மேத்தா பேரில் எத்தனை இருக்குது? பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்னா 3 இருக்கா? ஸோ இது ரூரல் ஹெல்த்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 3 டயராக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் பல்வந்த் ராய் மேத்தா. அண்ட் ஆல்சோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வந்தவர் பல்வந்த் ராய் மேத்தா. ஸோ இவர் 3 டயர்னு சொல்கிறாரு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், பிளாக் லெவல் அண்ட் வில்லேஜ் லெவல் அப்படின்னு 3 லெவலாக பிரிக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் தான் பெருசு, அதுக்குள்ளே இருக்குது பிளாக், அதுக்குள்ளே இருக்குது வில்லேஜ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜில்லா அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாரு. தென் பிளாக் லெவலில் பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்கிறாரு. தென் வில்லேஜ் லெவலில் கிராம சபா, நியாய சபா அதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொன்னவர் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. ஸோ வித் திஸ் நம்ம இதில் ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரே பேஜில். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. குயிக்காக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். போர் கமிட்டி தான் ஹெல்த் சர்வே அண்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி. இவங்க தான் 3 months கம்பல்சரி பிஎஸ்எம் ட்ரைனிங் இருக்கணும்னு சொன்னது. முதலியார் கமிட்டி ஐஎம்எஸ் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் கொண்டு வரணும்னு சொன்னவர். ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி அது இன்னொரு பேர். சத்தா வந்து மலேரியா எரடிகேஷனுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. முகர்ஜி வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மலேரியா தனி ஃபேமிலி பிளானிங் தனி டீலிங் பண்ணதும் முகர்ஜி தான். ஜங்கல்வாலா வந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் ப்ரைவேட்டில் வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது ஜங்கல்வாலா. ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னு சொன்னது ஜங்கல்வாலா தான். அடுத்து கர்தார் சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மல்டிபர்பஸ் ஒர்க்கர்னு ஒருத்தர் கொண்டு வராரு. ஸ்ரீவத்சவ் என்ன சொல்கிறாருன்னா, பிஹெச்சியில் எம்ஓ இருக்கணும் அண்ட் ரோம் ஸ்கீம் இதை கொண்டு வந்து ஸ்ரீவத்சவ் கமிட்டி. தென் கிருஷ்ணன் கமிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அர்பன் ரீவாம்பிங் பண்ணது கிருஷ்ணன் கமிட்டி. தென் பஜாஜ் கமிட்டி, பஜாஜ் ஃபைனான்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபினான்ஷியல் நார்ம்ஸ். தென் ஹை லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்னு ஒரு அம்பரா டேர்ம் மாரி அது கீழே எல்லாமே வர வச்சுட்டாங்க. தென் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி வந்து பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொண்டு வந்தது. அண்ட் ஆல்சோ 3 டயர் ரூரல் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தது பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி தான். தேங்க்யூ.